நன்றி சொல்றது அதான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் மீடியா உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்ல. நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைம்ல கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமா எங்களுக்கு அந்த டைம்ல கொடுத்தது. ஸோ அதோட சக்சஸ்னால தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கும் நீங்க கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவா இருந்தது. தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தியேட்டரிக்கல் ஷேரே பண்ணிச்சு. நெட்ஃப்ளிக்ஸா இருக்கட்டும் அண்ட் சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே. அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாக்கு உங்களுக்கு அண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதுல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தியேட்டர்ல ஹீரோ யாரு அப்படின்லாம் கவலைப்படாம வந்து பார்த்ததுதான். கதை நல்லா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த 2 படங்கள் அந்த படம். ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு மிக முக்கியமா இப்ப இந்த படத்து விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இந்த படம் வந்து செக் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கையில இருந்து தான் வாங்கினதே. நாங்க டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில தான் வாங்கினோம். ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு. அண்ட் அவர்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இந்த கட்சி பேர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்டுருந்தாரு ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன். அப்போ போனப்ப அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னா, மஞ்சள் சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு. அது அவர் சொல்லி கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு. அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது. அந்த படம் அவர் பார்த்துருக்காரு, அதை பத்தி என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா இருந்தது. நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அது அண்ட் அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்பவுமே எவ்வளவு மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்க ஹைதராபாத்ல பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேன். அவன் நிறைய அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்போம் நாங்க. நான் அந்த ஷூட்டிங்ல வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார், எல்லாத்தையும் பார்ப்போம், இதை பத்தி இது பண்ணுவோம், உங்களை பத்தியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான், லவ் பண்றான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்னைக்கு கரெக்டா நாங்க ஷூட்ல இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் சொல்றேன் சார், நான் சொல்லுவேன் இல்லை சார் வெங்கி அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு. அப்படியா, கால் பண்ணியா விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுவே பெரிய மனசு. ஏன்னா ஓகே நான் சொன்னேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். பட் கால் பண்ணியா விஷ் பண்ணுவோன்னு சொன்னாரு. நான் சொன்னேன் சார், இல்லை சார் நீங்க கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா கூட நம்புவாங்களான்னு தெரியாது. யாரு விஜய் சார் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு பாயா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான். அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம். சரி நான் சொன்னேன், இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு. என்ன பண்றது, சரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ நிச்சயமா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோ வந்து நான் நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதுல ஒரு விகடன் இன்டர்வியூல அதை பத்தி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா பெரிய இதா இருக்கோ இல்லையோ, பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்க ஒரு நன்றி. அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு, அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனா வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது, வேண்டிக்கிறேன். அண்ட் இப்போ படத்துக்கு வருவோம். இந்த வி சென்டிமெண்ட் உண்மையிலே எங்களுக்கு நிறைய அந்த படத்துல விவியா இருக்கு. ஜென்ரலா அஜித் சார் படங்கள்ல அந்த வில ஸ்டார்ட் ஆகும் நிறைய, வீரம், வேதாளம், அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும். எங்களுக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேரு வெங்கி, அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேரு விஜய், அண்ட் எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்ச விஜய் சார் விஜய், டைட்டில் வித்தைக்காரன், இந்த மாதிரி நிறைய வி இதுல இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட், அதுக்கு தான் சொன்னேன். இதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டா பதில் இல்லை. அண்ட் எல்லாருமே நல்லாவே இந்த படத்துல உழைச்சிருக்காங்க. ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் படம் தான். ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட், சாரி டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் படம், கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட் படம், அவங்களும் ஹீரோயினா ஃபுல் ஃபிளெஜ்டா இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீமு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இங்க கூட பேசும்போது சொன்னா 10 வருஷம் டேரக்டர் இருக்காங்க, அடிக்கடி இது பண்ணுவேன், கோவப்படுவேன், ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு. இல்ல ஒருத்தன் போயிட்டான், ராஜேஷ் ஒருத்தன் வந்திருக்கானா, வந்திருக்கியா தம்பி, கோச்சின்னு போயிட்டான் நடுவுல. அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னால, அவனும் போன வர வரைக்கும் பேசல, 2 சண்டை.
சண்டை போட்டுட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க, அடுத்த வாரம் பிரஸ் மீட் வருது பேசி தொலைவோன்ட்டு. அது ஒரு குரூப்ல வேற இருக்கும், டேய் குரூப்ல தூக்குடா அவனை, ஏன்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும், யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க. அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதுல ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது பேசும்போது சொன்னாரு, விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், சார் தளபதி விஜய் மாதிரி இல்ல, தலைவாசல் விஜய் மாதிரி ஆடினாலே பெரிய விஷயம் தான் எனக்குலாம். அவர் கூட கவலைப்படாதே சகோதரா அந்த பாட்டுல செம்மையா ஆடி இருப்பாரு. ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது, நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆடினாலே எனக்கு டான்ஸ்ல பெரிய விஷயம் தான். பட் இதுல ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி, நம்புறேன். அது கஷ்டமா தான் இருக்கு உண்மையிலே, டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான். நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன். நாங்க வந்து இந்த கத்தி ஷூட்ல இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது. ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு, உண்மையிலேயே சொல்ல ரிஹர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா காலையில ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர். அந்த ஒரு சென்ட்ரல் பிஜிஎம்ல ஒரு 30 செகண்ட் ஆட சொன்னாரு அசிஸ்டண்ட்டை. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார் விஜய் சார். இப்படி எப்படின்னாரு, ஓகே ஓகே வந்துட்டு ஓகே டேக் அப்படின்னாரு. என்ன இப்படி என்னத்தை பார்த்தாரு, டைலாக்னா படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், பார்த்து எப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன். அப்படியே ஒரே டேக் அது ஓகே. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு தடவை இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவலில் அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்னே சொல்லிக்க முடியாது. பட் ஓகே, என்னோட சைட்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஏதோ சில காரணங்களால வர முடியாமல் போச்சு. அவரும் அப்படிதான். எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன், பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. காஞ்சூரிங் கண்ணப்பங்க நான் பார்த்தேன். எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா, கூட்டிட்டு வரலையா அவர் அந்த படத்தில், அந்த மாதிரி வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அவர் சின்ன வயசுலயும் நான் பார்த்து பயந்துருக்கேன். புலன் விசாரணைலாம் பார்க்கும்போது அந்த கொண்டு மூஞ்சில இதெல்லாம் வச்சு அடிப்பார், அப்பெல்லாம் பயந்துருக்கேன். அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்து அப்பயும் பயந்தேன். ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலயும் அவரு தான் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயும் பயந்தேன். பட் இப்போ அவரு அப்படி பயப்படுறது இல்லை. பட் ரொம்ப லவ் பண்றேன். அவரும் நிறைய இந்த படத்துலயும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மதுசூதனன் சார், அவரும் இந்த நல்ல 3 முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்துல என்னன்னா, அவர் கூட நடிச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவாரு. என்னன்னா ஒரு டைலாக் ஒண்ணு கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு 10 மாடுலேஷன்ல 10 பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்ணி காட்டுவாரு. இவர் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நல்லா இருக்குது பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டி போனோன்னு இருக்கு, யாரு அவரு, எதுக்கு இப்படி பண்றாரோ, ஏய் டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு, ஏன் இப்படி பண்ற நீ. 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவா இருக்கும், பார்க்க ஜாலியா இருக்கும். பட் சாம்சன் நிறைய நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவரும் அப்படிதான், ட்ராமா டைம்ல இருந்தே எனக்கு பழக்கம். கிரேசி மோகன் சார் ட்ராமால நாங்க 2 பேரும் ஒன்னா நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அவரு அண்ட் ஜப்பான் குமார் அண்ணன், அவரும் வந்து ரொம்ப நாளா நம்ம பார்த்துருக்கோம். அவரும் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாவல் நவகீதன், அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க மேபி இங்க வரலன்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்ரன் குப்தா, அவங்க கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இந்த டைலாக வந்து அந்த அவங்க ஹிந்தி தான், தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும். லிப் வந்து கரெக்டா இருக்கும். மேபி சில அந்த வார்த்தைகள் சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும். ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினலா இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த டெடிகேஷன், அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி, ப்ராம்ப்ட் எல்லாம் கிடையாது, உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க. ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு நடிகரை ஆசைப்படுறேன். அண்ட் தாரிணி, அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான். சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை. 1/2 மணி நேரம் நடிச்சான். விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல. ஸோ அதான் இந்த கதையின் நாயகனா இருக்கும் பொழுது நம்மளை சுத்தி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ணப்பன் எப்படின்னா, இப்போ நம்ம உள்ள தேலிதான் படம்லாம் நான் பார்க்கும்போது
கிளைமேக்ஸ்ல கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு, இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியா அடிச்சுன்னு இருப்பாரு. எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், அட இது இருக்கட்டும், நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போட்டு தான் ஜாலியா இருக்குன்னு குழந்தையா பார்த்து ரசிச்சேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கிருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜர், கிங்ஸ்லி, விடிவி அண்ணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், இது நீ ஏன்பா சும்மா சீரியஸா பேசினு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி என்ன சுத்தி எல்லாரும் நிறைய இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவா ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படிதான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியா தான் நம்புறோம். உண்மையிலே ஏர்போர்ட்ல எடுத்தோம், அங்க எல்லாரும் நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல தான் எடுத்தோம். அப்கோர்ஸ் இங்க ஒரு ஒரு அவருக்கே எவ்வளவு சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க, ரொம்ப இதுவா இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்ட் செட்டு எல்லாமே நல்லபடியா இது பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளருக்கு. இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடிச்ச எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்ல நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சது. ஸோ ஓவராலா ஒரு ஒரு யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்னு நம்புறோம். கேமராமேன் ஒரு நாளைக்கு திட்டுவான், என்ன மட்டும் விட்டு அப்படின்ட்டு. ஸோ யுவாவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு நிச்சயமா எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்டா கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எல்லாரையும் சொல்லிட்டேன். எடிட்டருக்கு வந்து தான் சொன்ன மாதிரி வெங்கியை விட அதிகமா அந்த இடத்துல உட்காந்து அதையே பார்த்து பார்த்து கஷ்டம் தான். ஒரு எடிட்டர் வந்து நம்ம மூஞ்ச பார்த்து பார்த்து பொண்டாட்டி மூஞ்ச விட என் மூஞ்சி தான் நிறைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து கஷ்டமான ஒரு வேலை தான். எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துதான் நம்புறேன். அண்ட் நீங்க எழுதுறதுல தான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமா இருக்கும் நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியா எழுதுங்க. ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா வரிசையா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த புது டைரக்டருக்கோ புது ஹீரோஸ் கிரியேட் ஆகி வருவாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு உண்மையிலே இண்டஸ்ட்ரி, நிறைய புது புது ஹீரோஸ் வராங்க, ஆடியன்ஸும் நல்லா ஆயிட்டாங்க. யார் ஹீரோங்கிறது முக்கியம் கிடையாது, படம் நல்லா இருந்தா நாங்க தியேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இதுல உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய் ஹிந்த். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.